மிதுன ராசி. மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும் புதன் பகவானை ராசிநாதனாக கொண்டவங்க. பிரச்சனை எவ்வளவு வந்தாலும் சரி, மனமே தளர மாட்டாங்க. "வரத பார்த்துக்கலாம்" அப்படின்னு பிரச்சனைய சால்வ் பண்ணி, அதுல வெற்றி கொடிய நாட்டுறது தான் இவங்களுடைய குணாதிசயம். அது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, அதுதான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலருந்து வெளிய வர மாட்டாங்க. அதுவரை கடினமான முயற்சிக்கும், கடினமான உழைப்புக்கும் சொந்தக்காரங்க. எடுத்த காரியத்த முடிக்காம விட மாட்டாங்க. அது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி, அத தாண்டி அத சாதிக்கணும். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இவங்களுக்கு. இதனாலவே இவங்க சில சமயம் யோசிப்பாங்க. நம்ம பிரச்சனைய தேடி போறோமா? இல்ல பிரச்சனை நம்மள தேடி வருதான்னு கூட யோசிப்பீங்க. இல்லையா? அது மட்டும் இல்லாம கடினமான காரியத்த தான் ஈஸியா செய்து முடிக்கிறதுக்கான வழிய தேடுவீங்க. ஏன்னா புத்தி அந்த அளவுக்கு ஷார்ப்பா வேலை செய்யக்கூடியவங்க. சோதனைகளையும் சாதனையாக மாத்தணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனா எல்லாம் ஓகே தாங்க. ரொம்ப புத்திசாலி தான். நாங்களே ஒத்துக்கிறோம். என்னன்னா கொஞ்சம் அதிகமா யோசிக்கிறோம். எப்படிங்க? கொஞ்சம் அதிகமா யோசிக்கிறோம். அந்த அதீத சிந்தனை சில நேரங்கள்ல நல்லா முடியிற காரியத்த கூட கொஞ்சம் குழப்பத்துல இழுத்துட்டு போய் விட்டுடும். அதே மாதிரி எல்லாருக்கும் அழகா கட்டம் போட்டு குடுத்து, "இது இப்படி பண்ணுப்பா, அப்படி பண்ணுப்பான்னு" சொல்லிட்டு எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு வெளிச்சம் காட்டுறீங்க. ஆனா எந்த ஒரு விஷயமும் உங்களுக்குன்னு வரப்போ கொஞ்சம் சோம்பேறித்தனம் படுறீங்க. அத மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க. மத்தபடி பாசத்துக்கு அடிமை, நேசத்துக்கு உண்மையா இருப்பீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் தலைப்ப பார்த்திருப்பீங்க. மறுபிறவி எடுக்கக்கூடிய காலமா நம்முடைய மிதுன ராசிக்கு ஜனவரி 28ஆம் தேதி முதல் நடக்கூடிய அதிசயங்கள் உங்களுக்கு அப்படிதான் இருக்க போகுது. அந்த அதிசயமும், அதிர்ஷ்டமும் நடக்கூடிய நேரத்துல உசுரே போனாலும் இந்த விஷயத்த மட்டும் நீங்க செய்யக்கூடாது. அது என்ன? அந்த அதிசயம் என்ன? அந்த அதிர்ஷ்டத்தினால, அந்த அதிசயத்தினால மிதுன ராசியுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது? தெளிவா பார்க்கலாமா? அந்த அதிசயம் அப்படிங்கிறதே குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியினால் தான் உங்க வாழ்க்கையில நிகழப்போகுது. வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையறதுனால மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுது. அதாவது அடிச்சதுல ஜாக்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மிதுன ராசியுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வரப்போகுது. அதாவது குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஜீவகாரகன், தனகாரகன்னு போற்றப்படக்கூடியவர் தான். 9 கிரகங்களே முழு சுபகிரகமா திகழக்கூடியவர் இவர்தான். குரு பகவானை பொறுத்தவரைக்கும் மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தரக்கூடியவரும் இவர்தான். இதனாலதான் யாராவது ஒருத்தங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, எது செஞ்சாலும் தடையும் தாமதம் வருது. அப்பயும் எப்படியாவது முட்டி மோதி அந்த விஷயத்த முடிக்கலான்னு கைக்கு வரும்போது, திடீர்னு பார்த்தா அது நமக்கு இல்லாம போயிடுது. இப்படி சொன்னாங்க அப்படின்னாவே அவங்க ஜாதகத்துல சனி பகவானுடைய பார்வைய பார்க்கிற மாதிரி தான். குரு பகவான் எங்க இருக்காரு? அவருடைய பார்வை ஏன் இவருக்கு வந்து நல்லது பண்ணல அப்படிங்கிறத நாங்க பார்ப்போம். அப்படி குரு பகவானால மிதுன ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாட்கள் அதாவது குரு பகவான் வக்ர கதியில இருந்ததுனால நடக்காத நல்ல பலன்கள் குரு பகவான் வக்ர நிவர்த்தியின் காரணமா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இவரால வந்துட்டு எந்த ஒரு ஜாதகம் தோஷமே இருக்காது. ஓகேங்களா? சொல்லப்போனாக்கா இவர் இருக்காரு அப்படின்னாவே உங்களுக்கு மத்த கிரகங்களால ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் குறையதான் செய்யும். பாதுகாத்து நிக்கக்கூடியவர். அனைத்து விதமான நல்ல பலன்களையும் இவரால் தான் கிடைக்கும். பணத்திற்கு அதிபதியா திகழக்கூடியவரு இந்த குரு பகவான். இதான் தனகாரகன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ராசிக்குமே குரு பகவானுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியத்துவம். சொல்லப்போனா குழந்தை பேரு வேணும்னாலையும் குரு பகவான வழிபாடு செஞ்சுதான் ஆகணும். இதனாலதான் இவர் வந்து புத்திகாரகன் அப்படின்னு சொல்லி அழைப்போம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நல்ல நிலையில இல்ல அப்படின்னாலும் இவரால எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது. ஆனா இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இவர் வந்து ரொம்ப சாதகமான அமைப்புல உட்கார்ந்திருக்காரு. தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்கும். உங்களை வந்து உச்சத்துல உட்கார வைப்பாரு. குரு பகவானை பொறுத்தவரைக்கும் பிப்ரவரி 4ஆம் தேதி இந்த வக்ர நிவர்த்தி ஆகிறதுங்கிறது மிதுன ராசிக்காரருக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போதுங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேம்மா அது என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லேன்னு கேட்டீங்கன்னா, குருவினுடைய வக்ர பேச்சினால மிதுன ராசிக்காரருக்கு பணவரவு உண்டாகும். பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பிப்ரவரி மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய காலமா இருக்க போகுது. எடுத்த காரியங்கள்ல வெற்றி அடைவீங்க. இது சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு, தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். குறிப்பா விரும்பிய விஷயங்கள் அனைத்துமே உங்க கைகூடி வருங்க. இவரால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்க போகுது. நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்க போகுது. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வீங்க. குழந்தைகளாலையும் மகிழ்ச்சி உண்டாகும். செல்வம் பெருகும். வாழ்க்கையில மகிழ்ச்சியும் வளமும் நிறைந்திருக்க போகுது. அனைத்து வேலைகளிலும் குறிப்பிட்ட நேரத்துல முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வேலையில பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் அடைவீங்க. சிந்தித்து செயல்பட்டால் கடினமான வேலையை கூட சிறப்பா செஞ்சு முடிக்க முடியும். எந்த ஒரு வேலையை நீங்க செய்தாலும் சரி, வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு உங்களுக்கு உண்டு. குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமா இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்குள்ள சாதகமான பலன்கள் உண்டு. நிதியை பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்வை அடைய போறீங்க. பொருளாதார ரீதியா நல்ல உயர்வான ஆண்டியாகவே இருந்தாலும் அரசனாக வலம் வர போறீங்க. திடீர் பணவரவு உண்டுங்க.
உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குள்ள பதவி உயர்வு அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்தத விட உயர்வாவே கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையும் மேம்படுது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியும், திருப்தியும் கொண்டு வரப்போகுது. நெறைய பணவரவு இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும். ஒட்டுமொத்த பொருளாதார நிலையில உயர்வை அடைய போறீங்க. மேலும் சொல்லணும்னா, அந்த குரு பகவானுடைய அருளாசியினால திட சிந்தனைகளோட உங்களுடைய குறிக்கோளை அடைய முடியும். செய்யக்கூடிய தொழில்ல ஆர்வத்தோட ஈடுபட்டு நல்ல பெயர் எடுப்பீங்க. உங்களுக்கு கீழ வேலை பார்க்குறவங்க உங்களுடைய பணிகளுக்கு உதவிகரமா இருப்பாங்க. அதே மாரி உங்கள நீண்ட நாட்களாக துன்புறுத்திட்டு வந்த உடல் உபாதைகள் இப்போ உங்கள விட்டு விலகப் போகுது. நல்ல திடகாத்திரமான உடல் ஆரோக்கியத்தோட சுறுசுறுப்பா வலம் வரப் போறீங்க. வருமானம் சீராகுது. செய்யக்கூடிய தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். கடன் விவகாரங்கள்லாம் கட்டுக்குள்ள வரும். பொறாமைகளும், போட்டிகளுக்கும் இப்போ தீர்வு கிடைக்கும். உங்க மீது தொடுத்த வழக்குகள்ல இருந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வெகு தூரங்கள்ல இருந்து நல்ல செய்திகள் உங்கள தேடி வரும். திடீர் பயணம் மேற்கொள்வீங்க. அந்த பயணங்கள் மூலம் ஆதாயமான பலன் உண்டு. குடும்பத்திலயும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும். உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகுது. குறிப்பா சொந்த பந்தங்களுக்கு மத்தியில உங்களுடைய செல்வாக்கு உயருதுங்க. உங்க பேச்சுல பொறுமையும், நிதானமும் இருக்கும். நினைத்த எண்ணங்கள் எல்லாமே கச்சிதமா செயல்படுத்திருவீங்க. கடினமான விஷயங்கள் கூட தொலைநோக்கு பார்வையோட செயல்படுத்திருவீங்க. உங்கள பத்தி தப்பா பேசினவங்கலாம் இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அதே மாரி இத்தன நாளா நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்காம, எல்லாரையும் நல்லவங்களாவே நெனச்ச உங்களுக்கு நல்லவர்களையும், தீயவர்களையும் அடையாளம் கண்டுக்க முடியும். உற்றார் உறவுக்காரங்க உங்களுடைய பேச்சுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. சமுதாயத்திலயும் உங்களுடைய செல்வாக்கு உயருது. குறைந்த முதலீட்டிலேயே அதிகமான லாபங்களை பெறப் போறீங்க. பெற்றோர் வழியில உங்களுக்கு ஏற்படுத்த மனத்தாங்கல்கள் நீங்குது. உங்களுடைய நேர்மையான போக்க அனைவரும் பாராட்டுவாங்க. உங்களுடைய சூட்சும அறிவு வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல எதிர்பார்த்த பணவரவையும், எதிர்பாராத சௌபாகியங்களையும் தேடிக் கொடுக்கும். உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாருமே நிறைவேத்தி குடுப்பாங்க. வங்கிகள்ல நீங்க எதிர்பார்த்த கடன் கிடைக்கும். நெடுநாட்களாக கிடப்புல போட்டிருந்த விண்ணப்பங்கள் அரசாங்கத்தால இப்ப பரிசீலிக்கப்படும். இதனால சலுகைகள் கிடைக்கும். மனதிற்கு இனிய பயணங்களை போயிட்டு வருவீங்க. உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க அலுவலக வேலைகளை திட்டமிட்டு முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிருவீங்க. சில நேரங்கள்ல உங்களுக்கு இடையூறுகளா இருந்த வேலைய கூட இப்ப சாதாரணமா செஞ்சு முடிச்சிருவீங்க. அதே சமயம் பணவரவுக்கு இருந்த தடைகளும் விலகுது. எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்குது. மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் விற்பனையில லாபம் அப்படிங்கிறது அதிகமா கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். கடன வாங்கிட்டு குடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க கூட தேடி குடுத்துட்டு போவாங்க. அதே மாரி சந்தை நிலவரங்கள அறிஞ்சு முதலீடு பண்ணுவீங்க. வியாபாரத்துல சரி, நல்ல லாபம் இருக்கும். அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் வெற்றிகளை பெறுவதில இருந்த சிரமங்கள் விலகுது. இதனால நீங்க திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே பொறுமையா செயல்படுத்துவீங்க. அதே நேரங்கள்ல தொண்டர்கள் மத்தியில உங்களுக்கான ஆதரவும் நல்லா இருக்குங்க. சில சமயங்கள்ல உங்க கருத்துக்கள தப்பா புரிஞ்சுகிட்டு, உங்கள விட்டு ஒரு மாதிரி ஒதுங்கி கூட நின்னு இருப்பாங்க. ஆனா, இப்ப உங்கள முழுசா புரிஞ்சுப்பாங்க. அவங்களே மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு ஆதரவு அதிகமா கொடுப்பாங்க. எல்லார்கிட்டயும் மனம் திறந்து பேசக்கூடாதுங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை குடுக்கிறவங்ககிட்ட மட்டும் மனசு விட்டு பேசுங்க. முடிஞ்ச அளவுக்கு மனச பூட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது தான். மத்தபடி கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி காண போறீங்க. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட போறீங்க. நல்ல வருமானத்தை அடைய போறீங்க. சக கலைஞர்களே உங்கள பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுது. ரசிகர்களுடைய மத்தியில ரொம்பவே உற்சாகமா வலம் வர போறீங்க. அடுத்து பெண்மணிகள பொறுத்தவரைக்கும் கணவருடைய ஒற்றுமை அதிகமாகுது. பணவரவு சீராக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனை கூட இனி உங்களுக்கு இருக்காது. சூடான வார்த்தைகள மட்டும் பயன்படுத்தாதீங்க. மாணவ மணிகள பொறுத்தவரைக்கும் படிப்புல முன்னேற்றம் இருக்கும். விளையாட்டுகள்ல ஈடுபட்டு உடல் ஆரோக்கியத்தை வளர்த்துக் கொள்வீங்க. இருந்தாலும் பெற்றோருடைய வார்த்தைகளுக்கும், டீச்சர்ஸுடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பு குடுத்து கண்ணும் கருத்துமா இருந்துக்கோங்க. மத்தபடி எல்லா வகையிலயும் முன்னேற்றம் உண்டு. இப்ப வரைக்கும் பார்த்தது மிதுன ராசிகளுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியினால நடக்கூடிய நல்ல பலன்கள பார்த்திருக்கோம். இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். மிருகசீரிடம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். சோதனைகளையும் சாதனையாக மாத்தக்கூடியவங்க. செவ்வாய் பகவானை நட்சத்திரத்துக்கு அதிபதியாக கொண்டிருந்தாலும் 1ஆம் பாதம், 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க சுக்கிர பகவானை ராசிநாதனாகும். 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க மிதுன ராசியில புதன் பகவானை ராசிநாதனாகவும் கொண்டவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இவரால வருமானம் பல வழிகள்ல வரும். வரிய செலவு குறையுது. சோதனைகளையும் சாதனையாக மாற்றக்கூடிய சக்தி இப்ப உண்டாகுது. குரு அருளினால செல்வாக்கு உயரும். பதவி உயர்வு ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் விலகுது. சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். திருமண வயதிலுக்கு நல்ல வரன் தேடி வரும். வருமானம் அதிகரிக்குது. வீடு வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வருது. முயற்சிகள்ல எல்லாத்துலயுமே வெற்றி அடைய போறீங்க. இவரே உங்களுக்கு சாதகமான இந்த நேரத்துல சனிவோட சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா, தொழில் வியாபாரத்துல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. வேலை பழுவால கொஞ்சம் மனசோர்வு அடைவீங்க. மத்தபடி உங்க தொழிலையும் சரி, வாழ்க்கையிலும் சரி முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு. நீங்க எதிர்பார்த்த வருமானத்தை கொடுக்கிறாரு. இவரை தொடர்ந்து ராகுவும் கேதுவும் குருடைய சஞ்சார நிலையில ராகுவினால தொழில் வியாபாரத்துல வருமானம் அதிகமா கிடைக்கும். பணம் பல வழிகள்ல வரும். தொழில அக்கறை அதிகமாகுது. மேலும் கேதுவினால உடல்நல குறைவு சீராகுதுங்க. அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம்
குருவுடைய அருளாசி உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சூரிய பகவான் முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு. அரசு வழிகள்ல ஆதாயத்தை கொடுக்குறாரு. தொழில்ல நல்ல லாபத்தை கொடுக்குறாரு. இதைத் தொடர்ந்து பொதுவா பார்த்தோம்னா, குருவுடைய இந்த சஞ்சார நிலையினால முன்னேற்றத்தை உண்டாக்கி குடுக்குறாரு. பண வரவால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகுது. தொழில்ல முன்னேற்றம் ஏற்படுது. குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது. புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுதுங்க. அடுத்து தொழில் ரீதியா. தொழில்ல அக்கறை செலுத்துவது நல்லதுங்க. தொழில் தொடங்கவோ, தொழில் விரிவுபடுத்தவோ கடன் வாங்க வேணாம். உங்களுக்கு வரக்கூடிய பணவரவு வச்சு நீங்க மேம்படுத்திக்க முடியுங்க. அடுத்தா உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள பொறுத்தவரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க. இதனால உற்பத்தி அதிகமாகும். வருமானம் உயருதுங்க. அடுத்து பணியாட்கள பொறுத்தவரைக்கும் தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ, ஆண்களோ, பெண்களோ உங்கள பொறுத்தவரைக்கும் உழைப்புக்கு உரிய ஊதியம் கிடைக்கும். எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். பணியாட்கள பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுதுங்க. அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் உங்க செல்வாக்கு உயருது. வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க. பொன், பொருள் சேருது. சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீங்க. அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டாகுது. மேற்படிப்பு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். விருப்பப்பட்ட கல்லூரி மற்றும் விரும்பிய பாடத்துல சேர்ந்து படிக்கிறதுக்கான இடம் கிடைக்குங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் வேலை பளு, ஓய்வு இல்லாத நிலை, உடல் பாதிப்பு இதனால சிரமப்பட்டிருந்த நீங்க பரம்பரை நோய், தோற்று நோய், சுவாச பிரச்சனை, பிபி ஏதாவது ஒரு சங்கடம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ எல்லாமே முழு மருத்துவ சிகிச்சைனால குணமடைய போறீங்க. உடல் ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறையும் இல்ல. அடுத்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேருது. சில புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. சொத்து வாங்குவீங்க. வாகனம் வாங்குவீங்க. வசதிகள் பெருகுது. சமூகத்துல உங்களுக்கான செல்வாக்கு உயருதுங்க. குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலையினால அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளும் ரெடியாகுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் நரசிம்மரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ராகுவை நட்சத்திரத்துக்கு அதிபதியாகவும் புதனை ராசிநாதனாகவும் கொண்ட உங்களுக்கு ரொம்பவே துணிச்சல் மிக்கவராகவும் நினைச்சதை அடையக்கூடிய சக்தி மிக்கவராகவும் இருக்க போறீங்க. சப்தமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான குரு இவரால விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய நிலை இருக்கு. பணத்தை அதிகமா சேமிக்க போறீங்க. கையிருப்பு உயருதுங்க. சோதனைகளையும் சாதனைగా மாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மேலும் இந்த காலகட்டத்துல அதிகமா சொத்து வாங்குவீங்க. தலைப்பு பார்த்திருப்பீங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க செய்யவே கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். மத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, மத்தவங்களுக்கு சாதகமா போய் யார்கிட்டயாவது பஞ்சாயத்துக்கு போறது, மத்தவங்களுக்கு கடன் உதவி வாங்கி கொடுக்கறது, பண விஷயத்துல மத்தவங்களுக்கு உதவி பண்றேன்னு போனீங்கன்னாவே நீங்க மாட்டிப்பீங்க. அதுல உஷாரா இருந்துக்கோங்க. மத்தபடி உடல் ஆரோக்கியம் சீராகுது. வழக்கு விவகாரம் கூட உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும். இவங்களே உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சனிபகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, தொழில்ல முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. எதிர்பார்த்த வருமானத்தை கொடுக்குறாரு. அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் செல்வாக்கு உயருது. வேலை, தொழில் இருந்த பிரச்சனைகள் நீங்குது. எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுது. இவரை தொடர்ந்து ராகுடைய சஞ்சாரம் குரு பகவானுடைய சாதகமான நாட்கள்ல தொழில அக்கறை அதிகமாகுது. ஒருத்தர் கீழே வேலை பார்த்துருங்களா, வேலையை விட்டுட்டு சொந்தமா தொழில் செய்யறதுக்கு எண்ணம் தோன்றும். அதற்கான உதவிகளும் கிடைக்கும். நிதானத்தை கடைபிடிச்சுக்கோங்க. எந்த செயலை செய்தாலும் சரிங்க. மத்தபடி சிறப்பா தான் இருக்கு. இவரை தொடர்ந்து சூரிய பகவானோட சஞ்சாரம் குருவுடைய சாதகமான நாட்கள்ல குரு பகவான் எப்படி உங்களுக்கு சாதகமா நிக்கிறாரோ அதே அளவுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமா நிக்கிறார். முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறாரு. உடல் பாதிப்புகளை விலக்கி வைக்கிறாரு. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். பணியாட்களை பொறுத்திருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்குது. அரசு வழிகள்ல ஆதாயம் உண்டாகுது. இவங்க எல்லாரையும் தொடர்ந்து பொதுவா சொன்னோம்னா குருவுடைய பார்வையினால முன்னேற்றம் உண்டு. திட்டமிட்டு செயல்பட்டு பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைய போறீங்க. குடும்பத்திலையும் நெருக்கடிகள் விலகுது. தொழிலை பொறுத்த வரைக்கும் பெண்களோ ஆண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ புதிய முதலீடு தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய நிலையில இருந்த நீங்க இனி மத்தவங்களுக்கு கடன் குடிக்கக்கூடிய அளவுக்கு தொழில் நல்லா வளர்ச்சி அடைய போறீங்க. தொழில கூடுதல் அக்கறை செலுத்துவீங்க. முடிந்த வரைக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களை அனுசரிச்சு நடத்திட்டு அப்படி இருக்க வருமானம் அப்படிங்கிறது உயர்ந்துகிட்டே இருக்கும். அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தருக்கு கை நீட்டி சம்பளம் கூடி கூலி வேலை செய்தாலும் சரி உடைய பணியிடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் மறையுது. வேலை பளு குறையுது. மறைமுக தொல்லைகள் விலகுது. பதவி உயர்வு கிடைக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். இருந்தாலும் எல்லா விதங்கள்லயும் அமைதி காப்பது நல்லதுங்க. அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் குடும்ப பொறுப்புகள் அதிகமாகுது. உடல் பாதிப்புகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே குறையுது. வாழ்க்கையினுடைய ஆதரவு அதிகமா கிடைக்கும். பெரியவருடைய ஆதரவினால எல்லா விதங்களும் நன்மைகள் உண்டு. பொன் பொருள் சேருதுங்க. திருமண வயதுல இருக்க நல்ல மாங்கல்ய பாக்கியம் ஏற்படுதுங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியமும் கிடைக்குதுங்க. அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது அக்கறை அதிகமாகும். விரும்பிய கல்லூரி, விரும்பிய பாடங்கள்ல சேர்ந்து படிப்பதற்கான சூழ்நிலை இருக்கு. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் உயர்வுதாங்க. அடுத்து உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இல்லாம எப்ப பாரு ஏதாவது ஒரு கஷ்டத்தை உடல் பாதிப்பை அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு இனி
ஆரோக்கியம் மேம்படுதுங்க. சில இந்த இடுப்பு வலி, மூட்டு வலி, பரம்பரை நோய், தொற்று நோயின்னு சுவாச பிரச்சனை, பிரஷர், சுகர் இந்த மாரி அவதிப்பட்டிருந்த நீங்க, இனி உடல் ஆரோக்கியத்துல மருத்துவ சிகிச்சையினால முழுமையா குணமாவீங்க. மத்த பிரச்சனைகள் எல்லாமே கட்டுக்குள்ள வருதுங்க. அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும், கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது. குடும்ப விவகாரங்கள 3வது நபர்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க. நீங்களும் யாரோட விஷயங்களையும் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதே மாரி நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. புதுசா வீடு வாங்குவீங்க. சொத்து வாங்குவீங்க. அடுத்து பிள்ளைகள் மூலம் முன்னேற்றம் உண்டு. அவருடைய மேற்கல்வி அது சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் எல்லாமே இப்ப நிறைவேறுங்க. குடும்பத்திலயும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானுக்கு முல்லை மலர் சாற்றி வழிபாடு செய்ய முன்னேற்றம் உண்டு. நினைத்த காரியங்கள் கைகூடும். நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குங்க. அடுத்ததா புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் குரு பகவானை நட்சத்திரத்துக்கு அதிபதியாக கொண்டிருந்தாலும் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு புதன் பகவான் ராசிநாதனாகவும், 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சந்திர பகவான் ராசிநாதனாகவும் வருவார். இப்படி பார்க்கிறப்ப புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த குரு பகவானால ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுது. வரவு அதிகமா கிடைக்கும். அடுத்தவனுக்கு உதவி செய்தே கடன்பட்ட உங்களுக்கு அந்த சிக்கல்கள்ல இருந்து வெளிவருவதற்கான தீர்வு கிடைக்கும். வேலைக்காக முயற்சிக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண வயதுல இருக்கவங்க திருமண வரன் கைகூடி வரும். திருமணமான தம்பதிகள் பிரிந்திருந்தா கூட சரிங்க. இப்போ வந்து ஒண்ணு சேருவீங்க குருவுடைய அருளாசியினால. குரு உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சனியோட சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, தொழில்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு. எதிர்பார்த்த வருமானத்தை கொடுக்கிறாரு. அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறாரு. உடல் பாதிப்புகள் விலகுது. பணியாட்களை பொறுத்தவரைக்கும், அதாவது தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ, இல்ல ஒருத்தருக்கு கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி, உங்களுக்கும் சரி, அரசியல்வாதிகளுக்கும் சரி, கௌரவத்திற்கு ஒரு குறையும் இருக்காது. அடுத்த குரு உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே ராகுவும் கேதுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, தொழில்ல அக்கறை அதிகமாகும். பணியிடங்கள்ல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மாறியது. வேலைய விட்டுட்டு போப்பா அப்படின்னு சொன்னவங்க கூட, இனி வந்து உங்ககிட்ட கெஞ்சி வேலைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் உடல் ஆரோக்கியம் ஒரு நேரம் மாரி ஒரு நேரம் இல்லாம அடிக்கடி மருத்துவ செலவால பாதிக்கப்பட்ட உங்களுக்கு இனி உடல் பாதிப்புகள் இருக்காது. முன்னேற்றம் உண்டு. உடல் ஆரோக்கியம் சீராகுது. அடுத்த சூரிய பகவானுடைய சஞ்சாரம். இவர பொறுத்தவரைக்கும் முன்னெடுத்து கொடுக்கிறாரு. தொழில்ல இருந்த தடைகளை நீக்கி வைக்கிறாரு. உடல் பாதிப்பில் நீக்கி வைக்கிறாரு. அரசியல்வாதத்துக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். பணியாட்களை பொறுத்தவரைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் குருவினுடைய அருளாசினால பொதுவா பார்த்தோம்னா, நெனச்சது எல்லாமே நெனச்சபடி நடத்தி முடிக்க முடியும். குடும்பத்துல நெருக்கடிகள் தீருது. தொழில்ல கவனம் செலுத்துவீங்க. புதிய முதலீடு, கடன் வாங்குறது, கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மத்தபடி கோர்ட்டு கேஸ் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அடுத்தது பணியாட்களை பொறுத்தவரைக்கும் தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ, இல்ல கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி. பணியிடங்கள்ல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மாறியது. ஒரு திறமைகளை முதலாளிகள் உணர்ந்துப்பாங்க. உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். உழைப்புக்கு உரிய ஊதியம் கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். பணியிடங்கள்லயே நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் குருவுடைய சஞ்சாரத்தினால உங்களுடைய நிலையில உயர்வு இருக்குதுங்க. வாழ்க்கை துணைகிட்ட ஆதரவு இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல நீங்க எதிர்பார்த்த தள்ளி போன பதவி உயர்வு இப்ப கிடைக்கும். அடுத்ததா கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் கல்வியின் மீது ஆர்வம் அதிகமாகும். பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். உங்களுடைய கனவுகள் நனவாகும். விரும்பிய கல்லூரி பாடப்பிரிவுகளை சேர்ந்து படிப்பீங்க. அடுத்த உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் வாகன பயணங்களின் போது கவனமா இருங்க. சிலருக்கு இடுப்பு வலி, மூட்டு வலி, தொற்றுநோய், சுவாச பிரச்சனை இந்த மாதிரியான சங்கடங்கள் இருந்து இப்ப மருத்துவ சிகிச்சைனால முழுசா குணமாக்க போறீங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுதுங்க. நீ எதிர்பார்த்த பணம் கைக்கு வருது. சிலர்லாம் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. சொத்து சேர்க்கை இருக்கு. பொன் பொருள் சேர்க்கையும் வாய்ப்பு இருக்குங்க. பிள்ளைகளால உங்க நிலையில நல்ல முன்னேற்றமும் ஏற்படுதுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி போகும். சந்தோஷம் நிலையா இருக்குங்க. சோ இப்ப வரைக்கும் பார்த்தா பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, பரிகாரமும் சரி. மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது அதிசயத்தையும் உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது. கரெக்டா வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துங்க. இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அது நடக்காம பாத்துக்கிறோம். இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா, அதை கெட்டியா பிடிச்சுக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. உங்க வாழ்க்கை உங்க கையில. கடவுள் துணை. வாழ்த்துக்கள்ங்க.